ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்குது. நான் 1/2 கிலோ கருணைக்கிழங்க வாங்கி நல்லா மண் போக சுத்தம் படுத்திட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸ்க்கு வெட்டிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வேக வைப்போம். இல்லைனா அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகணுமோ 80% வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் கத்தி எடுத்து நல்லா குத்துனீங்கன்னா உள்ளே ஈஸியாக போகணும். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதுவும் சூடாக இருக்குது. இப்போ 3 பேட்சாக இந்த கிழங்குகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காம தான் வேக வைக்க முடியும். இப்போ நான் ஒரு கப் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து அந்த உப்பு தண்ணியை இப்போ கிழங்குக்கு சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் வச்சுருந்து நல்லா லேசாக ப்ரௌன் கலர் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னும் 2 பேட்ச் இருக்குது, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வறுவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்கும். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அதுவும் சூடாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது தான் நல்லா வாசமாக இருக்கும். கிரேவிக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது தான் நல்ல சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இதோட காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கிழங்க பொரிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா கிழங்குல நல்லா படுற மாதிரி, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் இந்த மாதிரி பேனில் செய்யும்போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நல்லா ரோஸ்ட் வேணும்னா இன்னும் அதிக நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அருமையான கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.